சென்டம் மேக்ஸ் 8th மேக்ஸோட ஃபஸ்ட் மிட்டம் கொஷின்ஸ் இன்றைக்கி பார்த்துடலாம். பாருமா, இது லாஸ்ட் இயர் கொஸ்டின். நம்ம ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொஷினை. ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 5 1 மார்க்ஸ் கேட்டிருக்கிறாங்க. செகண்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸு 4 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்டு வந்து பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபோர்த் வந்து என்னென்னா 2 மார்க்ஸ் வந்து பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங். நான் எவ்வளோன்னு சொல்லலை, பிகாஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லா சமமே ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாப்பா? ஸோ பாருங்கள், 14th பார்ட்டு, ஃபைண்ட் த சம் 7/5 + 5/7. இது எப்படி பண்ணணும்னு தெரியும்ல, எல்சிஎம் எடுத்து பண்ணலாம், இல்லைனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அப்புறம் என்னது, இஸ் 108 இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா? ஆமாம், 108 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா அப்படின்றது எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 6859 ஃப்ரம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதுவும் அதே மாதிரி தான். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2க்கு ஒரு வேல்யூ காமனாக எடுத்து பார்க்கணும். பேர் கிடச்சிச்சு அப்படின்னா ஸ்கொயர் நம்பர். பட் க்யூப் அப்படின்னா 3க்கு 1 எடுக்கணும். 3க்கு ஒரு வேல்யூ எடுக்கும்போது உங்களுக்கு வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அட் இஸ் ஏ பர்ஃபெக்ட் க்யூப் வேல்யூ. அடுத்து 17th சம் என்னது, சயின்டிஃபிக் நோட்டேஷனோட ஃபார்முலாஸ் தெரியுமா இல்லையா? என்ன ஃபார்முலாஸு? நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தள்ளி புள்ளி வச்சிடணும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ கவுண்ட் பண்ணி 10 பவரில் எடுத்து எழுதணும். அப்போ 4.07 இன்ட்டு 10 பவர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு எடுத்து எழுதிடணும். சரிங்களா? அதே மாதிரி இதில் 1.6 4232 இன்ட்டு 10 பவர் 6 அப்படின்னு எடுத்து எழுதிடணும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஸ்பின்னர் ஆஃப் ரேடியஸ் வந்து 7.5 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 6 ஈக்குவல் பார்ட். ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார். ஏரியான்னு நமக்கு தெரியும், என்னது, θ டிவைடட் பை 360 இன்ட்டு πr² போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அவங்க 6ன்னு கொடுத்தனால 6 டிவைடட் பை 360 போட்டமாக்கும் 1/6 வரும். ஸோ 1/6 இன்ட்டு πr² போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியாப்பா? 19th கொஷின்ஸ் பாருங்கள். சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி, ரேடியஸ் 16 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஆர்க் அண்ட் பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் லென்த் ஆஃப் த ஆர்க்னால் என்ன ஃபார்முலா, θ டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr போடுவோம். அப்புறம் பெரிமீட்டருக்கு L+2r போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. லென்த்தோட ஃபார்முலா θ டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr போடுவோம். தீட்டாக்கு பதிலாக 45 அடித்து கேன்சல் பண்ணி எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். கிடைக்கிற ஆன்சர் பெரிமீட்டர்னால் L+2r சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை எடுத்துக்கலாம். இந்த சம்மில் வந்து பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போட்டு இதுக்கு தனியாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து பாருங்கள், பேஸ் டினாமினேட்டர் ரெண்டுமே என்ன இருக்குது, ஒரே டேபிளில் வருது. அதனால் இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மல்டிப்ளிகேஷன், ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும். மூணுத்தையுமே வந்து ஆட் பண்ணால் வி கெட் அ ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த லாங் டிவிஷன் மெத்தட். உங்களுக்கு தெரியுமா இல்லையா? லாங் டிவிஷன் போட்டு அப்ளை பண்ணி நம்ம இதை போடணும். சரிங்களா? ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு நமக்கு தெரியும், அந்த மெத்தட் அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 200 ஷுட் பி மல்டிப்ளை டு மேக் எ பர்ஃபெக்ட் க்யூப். பாருமா, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். எந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் கூட 200 கூட மல்டிப்ளை பண்ணால் இது பர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிரும். அடுத்து வந்து பாருங்கள், கமலேஷ் ஹாஸ் த டைனிங் டேபிள் இந்த சர்க்குலர் இன் ஷேப் ஆஃப் ரேடியஸ் 17 சென்டிமீட்டர். வேறஸ் தருண் ஹாஸ் அ சர்க்குலர் குவாட்ரண்ட். இது வந்து பாருங்கள், இவன் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது கமலேஷோடது. தருணோடது சர்க்குலர் குவாட்ரண்ட் ஷேப். குவாட்ரண்ட்னா என்னது, 4ல் 1 பங்கு குவாட்ரண்ட் ஷேப் டேபிள் இருக்குது. அவனோட ரேடியஸ் 140 சென்டிமீட்டர். ஹூஸ் த டைனிங் டேபிள் இஸ் கிரேட்டர். ரெண்டுக்குமே தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவோட ஃபார்முலா தெரியும், θ டிவைடட் பை 360 இன்ட்டு πr². தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதை வச்சு அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன்சர் எனி 2.
construct a quadrant DEAR and DE 6 cm, EA 5 cm, AR 5.5 cm, RD 5.2 cm, DA 10 cm. ஏரியா கேட்டிருக்காங்கப்பா குவாட்ரண்ட்டில் ஒன்று ட்ரபீசியன்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சம்மும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் அதுக்கு சாய்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். PQRS PQ = QR = 5.5 cm. ரெண்டத்தோட வேலையுமே PQ QR ரெண்டுக்குமே 5.5 cm சொல்லியாச்சு. RS = 5.2 cm, அடுத்து 5.3 cm, Q = 120 degree. Construct a quadrant and find the area. ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 26ல் வந்து ட்ரபீசியம் சொல்லியிருக்கிறாங்க. Construct a trapezium BOAT in which BO is parallel to TA. BO = 7 cm, OA 6 cm, BA 10 cm, TA 6 cm. Find the area. அடுத்து சிட்டி. இந்த சிட்டி சம் எப்போவுமே ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ CA is parallel of YT. CI = 7 cm, IT 5.5 cm, TY 4 cm and YC 6 cm. இந்த கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் மிஸ் எனக்கு எல்லா சம்மும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா இதிலே வந்து பாருங்கள், நான் வீடியோஸ் ஒன்று கொடுத்துருவேன். அந்த வீடியோஸ் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களாக்கும் இந்த கொஷின்ஸோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வித் சம் எக்ஸ்ப்ளனேஷனோட ஃபுல் சம்ஸுமே அப்ளை பண்ணி நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. Thank you children. Thank you for watching.